பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துல 5வது நாள் காலை நேர ஓட் முடிவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட் அடிப்படையில் யார் டாப்ல இருக்காங்க, யார் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்ல இருக்கிறது நம்ம திவ்யா அவர்கள். சாண்ட்ராவை வந்து பார்த்தீங்கன்னா முந்தி திவ்யா அவர்களோட ஓட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. திவ்யா அவர்களோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 1,25,129 ஓட் எடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ திவ்யா என்ட்ரி கொடுத்து முதல் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்தாதீங்கன்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சு செகண்ட் வீக்கு செம்மையாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ஓட்டிங் அப்படிங்கிறது இப்போ நல்லாவே இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவோட ஓட்டு 1,23,420 ஓட்டு எடுத்து சாண்ட்ரா அவர்கள் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பிரஜைன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் ஜோடி என்ட்ரி கொடுத்திருந்தாலும் அவங்களும் இந்த 2 வீக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ஓட்டிங் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. 3வது பிளேஸ்ல விக்ரம். ஸோ விக்ரமோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,11,681 ஓட்டு எடுத்து விக்கல்ஸ் வந்து இப்போ வந்து 3வது பிளேஸ்ல இருக்காரு. அவர் வந்து பார்த்தா இந்த 2 வீக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாவே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. உள்ளுக்கு கெஸ்ட்டா வந்தவங்க சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே அவரோட கேம் வந்து கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் அவருக்கான ஓட்டு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. 4வது பிளேஸ்ல பார்வதி ஆரம்பத்தில் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க இல்லை அப்படின்னா அந்த ஷோவே வந்து இல்லை அப்படிங்கிறப்பல வந்து அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறதும் 1 லட்சத்தை தாண்டி இருக்கு. 1,08,313 ஓட்டு எடுத்து பார்வதி அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் ஃபைனல் வரலும் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் பெருசாக நம்பப்பட்டுச்சு. இருந்தாலும் அவர் நல்லா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 61,844 ஓட்டு எடுத்திருக்காரு திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் இல்லை அப்படின்னா அந்த 6 வாரம் நகர்ந்திருக்கிறதே பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த இன்வால்மெண்ட் வந்து கேமில் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 7வது இடத்துல வந்து வியானா. ஸோ வியானா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 6வது இடத்துல வியானா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 54,170 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ வியானா அவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அவங்க பெரிய அளவில் கேமில் இன்வால்மெண்ட் ஆகலோ அப்படிங்கிறப்பல தான் தோணுது. அந்த கொஞ்சம் பேசிக்கிட்டு ஓரளவுக்கு அப்படியே கேம் நகர்த்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2-3 வாரம் அவங்க வந்து தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் 7வது இடத்துல சுபிக்ஸாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 53,573 ஓட்டு எடுத்திருக்காங்க. 7வது பிளேஸ்ல நம்ம சுபிக்ஸா அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி 3 இடத்துல இருக்கிறது அரோரா, கனி, ரம்யா. ஸோ இவங்க 3 பேரோட ஓட்டு 52,000 அந்த சில்லற தான். ஸோ அரோரா அவர்களோட ஓட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 52,916 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 8வது பிளேஸில் வந்து இருக்காங்க. அரோரா அவர்கள் இந்த வீக் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் கனி அவர்களோட ஓட் 52,456 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கனியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணி மற்ற பிளேயரை விளையாட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதனாலே அவங்கள வந்து எலிமினேட் பண்ணலாமே இருக்கலாம். இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க. கடைசி பிளேஸில் வந்து ரம்யாவோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 52,186 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ரம்யா, ஆரோரா அவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் எலிமினேட் ஆவாங்க. அப்படி இல்லைனா ஆரோரா அண்ட் கனி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.